சிஎஸ் புஷிங்கில் இன்றைக்கி டே 2. இப்போ நான் 161 ஸ்டாரில் இருக்கேன். புஷிங் அப்போ நடந்த மேட்ச் தான் இது. இதில் ஆப்போசிட்டில் வந்த ஸ்குவாடு தமிழ் ஸ்குவாடு தான். நானும் என்னோடய டீம்மேட்ஸ் கிட்டே சொல்லிட்டேன், தமிழ் ஸ்குவாடு வந்திருக்கு, வெயிட் பண்ணி ஆடுவோம் சொல்லிட்டு இருக்க. அப்பயே ஒரு ப்ரோ ஏறி இருப்பார். அப்போ எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நானும் என்னோடய டீம்மேட்ஸும் எல்லோரும் போயிட்டு ஸ்குவாடாக அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, போயிட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க 4 பேரும். செகண்ட் ரவுண்டும் அதே மாதிரி தான். எல்லோரும் போயிட்டு அமௌண்ட் போட்டுருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் எலிமினேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர்ட் ரவுண்டு அதே மாதிரி தான். பட் ஆனால் டேமேஜ் எடுத்துகிட்டு இருந்தோம் மாற்றி. எதுக்கு அந்த டேமேஜ்னால், நீங்கள் 0 டேமேஜ்லேயே மேட்ச் போய் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆனர் ஸ்கோர் குறைச்சி விட்டுருவோம். உங்களுக்கு ஆனர் ஸ்கோர் குறையக்கூடாதுன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் வர எல்லாருக்கும் ஒரு 100 டேமேஜ் ஆச்சு பண்ணால் தான் உங்களுக்கு ஆனர் ஸ்கோர் குறையாது. அப்படி டேமேஜே பண்ணாமல் நீங்கள் போயா இல்லை மேட்ச்சு தோற்றாலும் உங்களுக்கு ஆனர் ஸ்கோர் குறையும். 4th ரவுண்ட் நாங்கள் எலிமினேட் ஆகிட்டு இருப்போம். 5th ரவுண்டு ஆப்போசிட்டில் வந்த 3 பேர் உடனே எலிமினேட் ஆகிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இருப்பார். இவரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இவரும் கொஞ்சம் நேரத்தில் எலிமினேட் ஆகிடுவார். மேட்ச் முடிஞ்சதும் அந்த ஒருத்தரை நோட் பண்ணிக்கோங்க சொன்னேன்ல, அவரோட ஐடி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருப்பேன். அவரோட ஹெட்ஷாட் ரேட் எல்லாமே 87க்கு மேலே தான் வச்சுருந்தார். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாய் கைஸ்.